வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப் 95 திட்டத்தின் கீழே ரூ 7500 பென்ஷன் தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா மாதாந்திர பென்ஷன் தொகையாக 1000 ரூபாய் வாங்கியிருந்த அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ரூ 7500 உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்த்தி கொடுப்பதனால பார்த்திங்கன்னா மக்களோட வாழ்வாதாரம் உயரும். அது மட்டும் இல்லாமல் இது இந்த மாத இறுதிக்குள்ளே எங்களோட வங்கி கணக்குக்கே சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகையை டைரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா அவரோட வங்கி கணக்குக்கே செலுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அது ஏடிஎம் கார்டு மூலிமா எடுக்கக்கூடிய வசதி பார்த்திங்கன்னா இம்மாத இறுதிக்குள்ளே வரும்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை பார்த்திங்கன்னா ரூ 7500 உயர்த்தியிருக்காங்க. மேலும் பென்ஷன் தொகை எடுப்பதையும் எளிதாக்கியிருக்காங்க. இவை அனைத்தும் கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் 95 திட்டத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணால் அனைத்து பென்ஷன் பயனாளிகளுக்குமே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற அனைத்து பயனாளிகளுக்குமே பார்த்திங்கன்னா ரூ 7500 பென்ஷன் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே அறிவிச்சதுனால இந்த பென்ஷன் தொகை தவறாமல் அவர்களோட வங்கி கணக்குக்கு இம்மாத இறுதிக்குள்ளே வந்துடும். அதனால் தவறாமல் இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.